ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடருக்கும் விஜய்க்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை மல்லி எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா போராடினாங்க. ஆனா இது யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு ட்விஸ்ட் தாங்க நடந்திருக்கு. இப்ப சுடரை கைது பண்றதுக்கு ஒரு போலீஸ் வந்திருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த குடும்பமே மிரண்டு போய் நிக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மல்லி ஏதோ ஒரு வகையில எப்படியோ போராடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மனோகரன் போராடிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் டிஎன்ஏ மட்டும் கையில கிடைச்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமே அப்படின்ற மாதிரி அவரும் போராடிட்டு இருந்தாரு. அது என்னவோ மிஷின் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாள் இழுத்துக்கிட்டே போகுது. ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அது கிடைச்சா மட்டும்தான் மல்லி வாழ்க்கையும் விஜய் வாழ்க்கையும் காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அதனாலவே இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. இந்த சமயத்துல தான் சுடர் செம ஹாப்பியா இருக்கா. ஏன்னா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறதுனால சுடர் ரொம்ப பயங்கரமா நினைச்சிட்டு இருந்தா. எப்படியாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே வராம ஸ்மூத்தா போனதுனால சுடர் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. அதாவது கல்யாணத்துக்கு நாள் சுடர் பயங்கர ஹாப்பி, சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. மல்லி கிட்ட போயிட்டு, மல்லி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது மல்லிய, நான் கூட நீ என்னென்னமோ பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். கடைசியில நீ என்ன எதுவுமே பண்ணல, மொக்கையா இருக்கு மல்லி, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு மல்லி அப்படின்ற மாதிரி இவ போய் கேட்கவுமே மல்லி எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா மல்லியால என்ன பேச முடியும்? மல்லிய மூச்சு பேச்சு அடைச்சு போய் இருக்காங்க. தான் புருஷனோட வாழ்க்கை போதே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேனேம்மா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் சுடர் துள்ளி அங்க எங்க துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. ரகுட்ட எல்லாம் போன் போட்டு, ரகு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரகு, என்னவோ தெரியல மனசு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ரகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்துகிட்டே இருக்கும்போது மல்லி போயிட்டு கடவுள்கிட்ட, கடவுளே உனக்கு நான் என்ன குறை வச்சேன், எதுக்காக என்ன இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்த, நான் என்ன கேட்டேன், இவளை எப்படியாச்சும் இவதான் சுடர்னு நான் நிரூபிக்கணும்னு கேட்டேன். ஆனா எந்த ஒரு வழியுமே இல்லாம ஆக்கிட்டல, என் மனசே வாழ்க்கையே வெறுத்து போகுது அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்பவும் நான் உன்னை நம்புறேன், ஏதோ ஒரு வகையில எப்படியாச்சும் அவளை தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க மல்லி. கரெக்டா அந்த சமயத்துல போலீஸ் ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுமே இந்த மாதிரி நாங்க ஒரு அக்யூஸ்ட தேடி வந்திருக்கோம், உங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னு தெரிய வந்தது, நாங்க கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ராஜி, விஜய் இல்ல, ராஜி தான் இருக்காங்க. ராஜிட்ட சொல்லுவோம், அக்யூஸ்டா நீங்க ஏதோ தப்பா ரேங்க் பண்ணி வந்திருக்கீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இல்ல நான் கரெக்டா தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மல்லி கட்ட கட்ட கட்டன்னு இங்க இருந்து வர்றாங்க. அந்த கோயில்ல இருந்து ஒடியாடுறாங்க. வந்ததுமே, மேடம் நீங்க தேடிட்டு வந்த அக்யூஸ்ட் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ராஜி இருந்துக்கிட்டு, என்ன மல்லி யாரும் இல்லைன்னு நான் சொல்றேன், நீ என்னன்னா பேர் என்னன்னு கேட்குறேன், நம்ம என்ன அக்யூஸ்ட்டை மறைச்சி வச்சிருக்கோமா அப்படி இப்படின்னு கேட்குமே, நீ அமைதியா இரு ராஜி, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்யூஸ்ட் பேர் சுடர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மல்லி ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, உண்மையிலுமே வேற லெவல். ஏன்னா மாட்டிக்கிட்டடி மவளை, இதுக்கு மேல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சிரிச்சிடறாங்க. சிரிச்சு முடிச்ச கையோடய போயிட்டு, நான் போய் கூட்டு வரேன் மேடம், இங்கே தான் இருக்காங்க அந்த அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ராஜி சொல்றா, மல்லி பைத்தியகாரத்தனமா பண்ணாத, இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சுன்னா உனக்கு அவ்வளோதான், யாரை இப்போ நீ அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வேற யாரு, இந்த ரேணுகா தான் அப்படின்ற மாதிரி சொல்லு. ரேணுகாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே அமைதியா இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் போயிட்டு, வாடி உன்னை அவங்க பார்க்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன் சொந்தக்கார வீட, யாரு அது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏன் பாரு உன் சொந்தக்காரங்க யாருன்னு, நான் எப்படி என் வாயால சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லுவோமே, இவங்களுக்கு கோவம் தாங்க முடியல. அங்கேருந்து வேகமா யாரோ நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமா வர்றாங்க. பார்த்தாதாங்க தெரியுது, சொந்தக்காரங்களும் இல்லை பந்தக்காரங்களும் இல்லை, போலீஸை பார்த்ததுமே விட நான் ஆச்சு. அவங்களே வாயில கையெடுத்து வச்சுட்டா. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு
வாடி வா, உன்னைதான் தேடி வந்தேன். இவ்வளோ நாளா எங்க கண்ணில் எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டினல, இப்ப பாரு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவளால எதுவுமே பேச முடியல ஒரு செகண்டுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால போலீஸை பார்த்ததுமே அவளுக்கு வெலன்னு ஆயிடுது. அப்பதான் வந்து ராஜி வந்து, என்ன ரேணுகா அவங்க சுடருன்றாங்க, உன்கிட்ட தான் பேசுறாங்க, நீ என்னன்னா அமைதியா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஷாக்காக போய் நிக்கிறாங்களா அந்த மாதிரி நிக்கவுமே உடனே எழுப்புறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும். இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, இவங்கெல்லாம் எதுக்கு என்ன வந்து கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. இது எல்லாமே ராஜிக்கு தெரியுமே. மல்லி மட்டும் சொல்லிடுறாங்க, மேடம் நீங்க தேடி வந்தது இவளை தான், தாராளமா கைது பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்றது போறதுன்னே தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்காங்க சுடர். உடனே நான் விஜய்க்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ விஜய்க்கு ஃபோன் பண்ணாலும் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு, இதுக்கு மேல வந்து உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. ஏண்டி என்ன ஆட்டம் போட்ட, இப்ப பாத்தியா விஜய் வருவாரு, விஜயே அவர் கையால உன்னை வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுப்பாரு, அதை பார்த்து சந்தோஷப்பட அப்படின்ற மாதிரி சொல்லவும் நிறைய சொல்றா சுடர் போலீஸ் கிட்ட, மேடம் நீங்க தேடுறது வேற ஆள், நான் வந்து ரேணுகா, நான் செத்து உழைச்சி வந்திருக்கேன், என்ன நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விடுவோம். ஏண்டி எவ்வளோ திருட்டு வேலை பண்ணிட்டு பல குடும்பத்தை அழிச்சிட்டு இங்க வந்து நான் தான் ரேணுகா அது இதுன்றியா, உனக்கு இருக்குடி மவளே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றது போறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே வந்து இப்படியே விட்டு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பிராண்டு இவ்வளோ நாளாக மல்லி வெயிட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் முடிவு கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.